ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷமாக இருங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் உள்ள அக்கங்களை முகத்தை பாருங்கள், சிரித்து கொண்டு பாருங்கள், கேளுங்க எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஒரு வாரம் பார்க்கல உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் நாங்கள் இந்த நாளில். வாரீங்களா? நினச்சிப்பாங்க. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம். நியாயாதிபதிகள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 8வது வசனம். எடுத்து நீங்கள் ஒரு ஆள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நான் வாசிக்கட்டா? அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்றான். Turn the chapter Judges 13:8. It says that then Manoah prayed to the Lord, "Pardon your servant, Lord. I beg you to let the man of God you sent us to come again to teach us how to bring up the boy who is to be born again." நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக. So the Lord will teach us like what to do. நான் விசுவாசிக்கிற எல்லாருடைய கையில் பைபிள் இருக்குன்னு சொல்லி, இல்லாட்டி நீங்கள் பைபிள் உள்ளாக்கள் பக்கத்தில் போயிருந்து அவங்களுக்கு இந்த வசனங்களை காண்பீங்க. So I believe like everyone has the Bible in their hand. If you don't have, like you can sit வசனங்களை காண்பீங்க. அல்லது கூப்பிட்டு பக்கத்தில் உள்ளாக்களுக்கு உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் கொடுங்க, வசனத்தை பார்க்கட்டும். கண்களினாலே எங்களுடைய வசனத்தை நாங்கள் பார்க்க வேணும், காதுகளினாலே கேட்க வேணும், அதை நாங்கள் விசுவாசிக்க வேணும். விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. We have to see and we have to read the Bible, and if நாங்கள் என்ன செய்ய வேண்டும் and what we wanted to do. மனோவா தேவனிடம் கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? So the person Manoah asked to the Lord like what we need to do. இந்த நாட்களிலே, இந்த காலங்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிருபையாய் என்னையும் உங்களையும் ரட்சித்திருக்கிறார். So we all know that like in these days the Lord has been saved by his grace. நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. So we didn't look after him. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். So the Lord knows us. அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, So he has shed his blood ஜீவனை கொடுத்து, and he has given his own life, கிருபையாய் என்னையும் உங்களையும் ரட்சித்துக் கொண்டார். and through his grace he has saved each one of us. ஹல்லேலூயா. பாருங்க, மனிதரிடம் அவர் பலியை, அதாவது மனிதர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்ல, கர்த்தர் இயேசுவே எங்களுக்காய் பலியானார். So the Lord Jesus Christ for us, he has sacrificed his life, not he expected each one of us to எங்களுக்கு sacrifice ஒரு the life. பயம், தெய்வங்கள் என்றால் எங்களை என்ன செய்யவோடும், கொலை செய்திடும் என்று சொல்லி. So we all have the general fear that the Lord will kill the humans. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய, பாருங்க, நாங்கள் மரிக்கும்படியாக எங்களிடமிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மரித்து விடுதலை ஆக்கிறார். நான் மரிக்க வேண்டும், அந்த இடத்திலே கர்த்தராகிய இயேசு எனக்காக மரித்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார்.
So as a human, like each one of us has to die, but then in our place, he has died for us on behalf of. அப்படிப்பட்ட தேவன் விலை கிரயம் கொடுத்து பாருங்க, அவருடைய ரத்தத்தினாலே சிந்தி ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து விலை கிரயம் கொடுத்து இந்த பெரிதான ரட்சிப்பை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். So he has shed his blood and he has saved each one of us with his grace. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. So for each one of us, the God has a plan. ஏனோ என்று சொல்லி, ஏனோ தானோ என்று சொல்லி இந்த இடத்துல நீங்க வரவில்லை. So not just like that you have come to this place. ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. So the Lord has called you to this place and there is a plan for that. ஒரு பர்பஸ் ஒன்று, ஒரு நோக்கம் இருக்கிறது. So there is a purpose for that. ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் வந்து சாதாரணவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் அசாதாரணமான பிள்ளைகள். So we all are not just a normal person, like since the Holy Spirit is with us, so we are like more than the normal person. ஏதோ தற்செயலா இந்த இடத்துல நான் வந்துட்டேன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நினைக்காதீங்க. So don't ever have a think that accidentally that you have come to this place. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. So for each one of us, the God has a plan and the purpose. அதை அவர் நிறைவேற்றுவார். And he will fulfill that. ஹல்லேலூயா. அதை அவர் நிறைவேற்றுற தேவனாய் இருக்கிறார். And he will fulfill that, and that is all, Lord. ஆனா எங்களுடைய கிரியைகள் அதை நிறைவேற்றும் என்று சொன்னால் எங்களுடைய கிரியைகள் என்ன? So to fulfill that, like what are the deeds that we have to do? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? And what we wanted to do for that. ஹல்லேலூயா. மனோவா வந்து ஆண்டவருக்கு, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளை பிறக்க போதுதான் அதற்கான காரியங்கள், ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? So that's what the Manoah prayed to the Lord and asked the Lord like what we have to do like before the boy has born. நாங்கள் குடும்பத்தில் நாங்க என்ன செய்ய வேண்டும்? So in the family, like what we have to do. சபையிலே நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு என்ன பங்கை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே? So even in the church, like what are the partitions or the portion that you have given us to do it? சில பிள்ளைகள் சொல்றாங்க, சபையில இது நடக்குதா பாஸ்டர், எங்களுக்கு தெரியல, நாங்க அறிந்து கொள்ளல. So some people are saying like in the church, like what is happening? Oh, few things are happening. We doesn't know that. இந்த தேவனுடைய சமூகத்திலே வந்து பாருங்க, எல்லாரும் தெரியக்கூடியது தான் எல்லா காரியங்களையும் நாங்க பண்ணுகிறோம். So even in the church, like we are very transparent, like we are doing the things like knowing to the other people. நாங்க எல்லாரும் சேர்ந்து சபையை கட்டணும் தேவனுடைய பிள்ளைகளே. So together we have to build the church. காதுள்ளவன் கேட்க கடவன். So whoever has ears, they will hear it. ஹல்லேலூயா. என்னுடைய பங்கு, ஹல்லேலூயா, சபையில என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே? So we have to ask the Lord like what is my portion in the church that I have to do. புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, பவுல் வந்து சபையை துன்பப்படுத்துகிறார். So if you see in the New Testament, the Paul has like torturing the churches. துன்பப்படுத்தி பாருங்க, எல்லாரையும் பிடித்து கொண்டு போகும்படியாக அங்க எல்லா ஆணைகளையும் வாங்கி கொண்டு, எல்லா அதிகாரங்களையும் வாங்கி கொண்டு பவுல் வந்து கொண்டிருக்கிறார். So he has got all the authorities and he is coming over there. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுலை சந்திக்கிறார். And the Lord Jesus Christ has met the Paul. தன்னுடைய பிள்ளைகளை யார் துன்பப்படுத்தினால் என்ன, என்ன பண்ணினாலும் ஆண்டவர் பார்க்கிற தேவன், அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். So the Lord will ask to the people and he will see each one of us like who is suffering his people. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் நடைகள் 9வது அதிகாரம், 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், போதும். ஹல்லேலூயா. Acts chapter 9:6. Now get up and go into the city and you will be told what you must to do. 9வது அதிகாரத்திலே பாருங்க, 2வது வசனம் இங்க வாசிங்க, 2 இங்க வாசிங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷராயிலும் ஸ்திரியாரிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி கொண்டு வரும்படி
நிறுவங்களை கேட்டு அந்த அதிகாரங்களை பவுல் கேட்டு வாங்கி கொண்டு அவன் பிரயாணம் போய் தமஸ்குக்கு சமித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. யாரை சுற்றிலும் பிரகாசித்தது? தன்னுடைய ஜனத்தை துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனை சுற்றிலும் ஒளி பிரகாசித்தது. So there was a light flashed around him, and those that has been to the people who has tortured his people. அந்த ஒளி பாருங்க, அந்த மனுஷனோடு பேசுகிறது. பவுலோட என்ன பேசுகிறது? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுகிறாய், படுத்துகிறாய்? ஹல்லேலூயா. ஆரை பவுல் துன்பப்படுத்தினான்? அதோட பிள்ளைகளை ஆரை துன்பப்படுத்தினான்? கர்த்தரை துன்பப்படுத்தல. ஹல்லேலூயா. ஜனங்களை துன்பப்படுத்தினான். So the Paul has persecuted the Lord's people. நீங்க சிலவள துன்பப்படுகிறீங்களா மற்றவர்களால, அல்ல துன்பப்படுத்துகிறார்களா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே. So you are being hurted by the other people, or you are hurting the other people. ஆண்டவர் சொல்றார் வந்து, பவுலே, சவுலே, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய்? So the Lord has revealed to the Saul and asked like, why are you persecuting me? ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும் போதே ஆண்டவர் அவர் கேள்விக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். So our Lord is a Lord whoever torturing us, because we are all the Lord's child, and if people are torturing us, and he will come and he will ask on behalf of us. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றானா? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது என்றார். So now the Saul asked like, who are you, Lord? And Jesus has replied that I am Jesus whom you are persecuting. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஏன் சொல்றார்? நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், என்னுடைய ஜனங்களை நீ துன்பப்படுத்துகிறாய்னு சொன்னா என்னை துன்பப்படுத்துகிறாய். So the Lord Jesus Christ has said to Saul that you are persecuting me, you are persecuting my people, and that means that you are persecuting me. என்னை துன்பப்படுத்துகிறாய். முள்ளிலே உதைக்கிறது என்ன உனக்கு கடினமாம். So now he has said like, is it hard for you to put the thorn? ஒரு பெரிய முள் இருக்கு பாருங்க, நம்ம ஊர்ல இருக்க முள்ளு. ஷூ சிலுப்ப சொன்னமில்லாம் காலால போய் உதைச்சு பாருங்க, உதைச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. முள்ளு தெரியுமா? மறந்துட்டீங்களா? முள்ளு தெரியுமா? காலால போய் முள்ள கிக் பண்ணி பாருங்க என்ன நடக்கும். So it will be more painful like if you kick the thorn on your own legs. என்ன பண்ண முள்ளு சொல்லுங்க? தடை விடுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினமாம். So that's where the Lord Jesus Christ has said to him that like it will be so hard, and it will hurt like that when you kick the thorn on your own feet. தேவனுக்கு பாருங்க, சபைக்கு விரோதமாய், சபை மக்களுக்கு விரோதமாய் இந்த சவுல் அவன் என்ன செய்தான்னு சொன்னால் அதிகாரங்களை வாங்கி கொண்டு செயல்பட்டான். கர்த்தர் சவுலை இடையில வைத்து சொல்றார் வந்து, என்ன நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானே. So Saul has got all the authorities to hurt the Lord's people. That's where the Lord has revealed to the Saul and said like that you are persecuting me. ஆண்டவர் கேட்கும்போது பாருங்க சவுலுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவன் பாருங்க 9வது வசனம் அவன் நடுங்கி, இல்ல 6வது வசனம் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். So now the Lord has replied to the Saul saying that like, now get up and go to the city and you will be told like what to do. நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னேன் நான் என்ன செய்ய வேண்டும். இங்க புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். So in the Old Testament we have said like we have seen like the person has asked to the Lord like what I have to do, whereas in the New Testament it has said that like you tell me, you will be told what you must do.
சபை என்பது என்ன? சபை என்பது சொல்லுங்க. சபை என்பது என்ன? சபை கரெக்ட். சபை என்பது என்ன? சரீரம். ஹல்லேலூயா. அப்ப சரீரத்தில் நாங்க ஒவ்வொருவரும் 6 கரெக்ட் அவயவங்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. சபை என்று சொல்லிச்சுன்னா கண் இருக்க வேணுமா, இருக்க கூடாதா? கண்டிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண் இல்லாட்டி என்ன பார்க்க முடியாது. நாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கங்களாயிருக்கிறோம். So each one of us is a part of a body that resembles the church. ஹல்லேலூயா. கண் இருக்குது, காது இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது, உடல்ல தெரியாத உறுப்புகள் எல்லாம் இருக்குது. So we all have all the parts of the body. நாங்க எல்லாரும் சபைக்கு தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? So each one of us we need for the church. ஒருவரும் வேண்டாம் என்று சொல்றதுக்கு ஒருவர், எல்லாரும் சபைக்கு தேவை. So that we can't exclude one person. It's ஆனா like இப்ப we all என்ன காரியம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே அல்லது தேவன் என்னை குறித்து வைத்திருக்க சித்தம் என்ன ஆண்டவரே? So in the church we all should have the intention to know like what the Lord has kept for us to do. புரிஞ்சு கொள்றீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருதல் மேலும் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். So there is a will in each one of us the Lord has kept for us. இப்ப சபையில எல்லாம் இருக்கு, கண்கள் எல்லாம் இருக்கு, 2 காலும் இல்லாடி எப்படி இருக்கும் பாருங்க. என்ன சொல்லுவோம் சபையை பார்த்து, சரீரத்தை பார்த்து? 2 காலும் இல்லாட்டி சொல்லுங்க. 2 காலும் இல்லாட்டி உடவன் நடக்க முடியாது இல்லையா மாவா? கால் இருந்தால் தான் என்ன செய்யும்? நடக்க முடியும். பாருங்க, காலில் ஒரு ஆள் அடிக்கும் போது என்ன செய்கிறது? கண்ணால் ஒரு ஆளுக்கு தான் கண்ணீர் வருது, மற்ற ஆளுக்கெல்லாம் வராது போல. நான் சொல்றது புரியுதுங்களா தேவனுடைய பிள்ளைகளே? சபையில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அங்கமாக இருக்கிறபடியால் ஆண்டவர் தேவாதி தேவன் உமக்கு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். So as each one of us as part of the church, and then we have to ask the Lord like what we have to do for you. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரிடம், ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? என்னுடைய குடும்பத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். So today we can ask the Lord like what is your plan for us and what is your purpose for our family and what you intend me to do for you. ஆண்டவர் சொன்னார், பவுலை பார்த்து நீ பட்டணத்துக்கு போன்னு சொல்லி அங்கே அனனியான்ற ஒரு சீசனை கர்த்தர் ஏற்படுத்தி அனனியா அங்கே ஜெபிக்கும் போது கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டு அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறான். So the Lord has said to the Saul like go to the city like where I am telling you to go, and you will meet the person Anania and who is a blind, and you will let him to see the vision. அந்த பவுல் பாருங்க, கிட்டத்தட்ட 13 நிருபங்கள், எபிரேயரோட பார்த்தா 14 நிருபங்களை அவர் எழுதி இருக்கிறார் பவுல் புதிய ஏற்பாடுல. And we can see in the Bible in the New Testament the Paul has written like 14 letters. Yeah. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனபடியே தான் அழைத்திருக்கிறார். So that's where the Lord has called us, because he has a plan for each one of us. ஒருபோது நாங்கள் இணைக்க கூடாது. அவர் பாஸ்டர் பார்த்து கொள்ளட்டும் அல்லது அந்த சகோதரனுக்கு தான் ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு திட்டங்கள், நீங்கள் சபையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கத்தவராக இருக்கிறீர்கள். So we shouldn't even think about like it's all the pastors will see or the other person will look after. It shouldn't think like that, because the Lord has given a plan for each one of us. சரீரம்னு சொன்னா 2 கரங்கள் வேணும், இல்ல ஒரு கரங்களை படைச்சிருப்பாரு ஆண்டவர். So to say very particularly, the Lord has given us 2 hands. எல்லாம் 2 படைச்சிருக்காரு. வாய் மாத்திரம் ஒண்ணு படைச்சிருக்காரு ஆண்டவர், சிருஷ்டிச்சிருக்காரு இல்லையா? So he has given all the things like 2 things, but then if you see the mouth, it has been just 1. கொஞ்சமாய் நாங்கள் பேசும்படியாக. Just for like we have to talk very little. ஹல்லேலூயா. பவுல் கேட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இந்த நாளில் எங்களை நாங்கள் கேட்டு, இந்த நாளில் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன்? So that's where like today we can ask as how the Paul has asked to the Lord like what you want me to do for you, Lord. என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய விருப்பங்கள் அங்க போக வேணும், அதை பண்ண வேணும்,
இங்கே போகணும். ஆனால் உம்முடைய ஒரு நோக்கம் இருக்கிறது, உம்முடைய சித்தம் இருக்கு. அந்த சித்தத்தை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. So it's not my will or my things that what I have to do. It is all your will what I have to do for you. நீங்க எழுதி வச்சிருக்க தீர்க்க தரிசனமா சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஆண்டவர் வந்து உங்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. So as a prophecy that I can say, like wherever you go, the Lord has kept a plan and purpose for you. ஒவ்வொருவரை குறித்த ஒரு சித்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. So each one of us, he has have the plan. நியாயாதிபதிகள்ல பாருங்க, அங்கே மனோவா சொல்ற, ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு சொல்லி தாருங்க. So in the Judges chapter, we can see that Manoah has prayed and asked to the Lord, like, what I have to do for you, Lord, and teach us like what I have to do. நான் கரங்களை உயர்த்தும்படியாக சொல்லமான எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்க சொல்லி தாருங்க ஆண்டவரே. So how many of us have asked to the Lord like what we have to do and teach us that we have to do, whether we have asked these things to the Lord? ஆண்டவரே அதை தாருங்க இதை தாருங்க எல்லாம் கேட்கிறோம். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே. So we are asking to the Lord to give the things that what we need, but then, நான் என்ன செய்ய உமக்கு சித்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. so what is your will that I have to do for you? எடுத்துக்கொள்வோம் அப்படியே நியாயாதிபதியின் புத்தகம் 13வது அதிகாரம், அதிலிருந்து அந்த நாளில் நாங்கள் தியானிக்க போறோம். 2வது வசனத்திலிருந்து சீக்கிரமாய் வாசிங்க. எப்பொழுது தான் வம்சத்தான்னு சொல்லி சொன்னால் பாருங்க, 1வது வசனத்தை நான் சொல்றேன். வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வாசிக்க நேரம் இல்லை எங்களுக்கு. பாருங்க, 40 வருஷம் அளவும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்தார் பெலிஸ்தருடைய கையிலே. இஸ்ரவேலர் மீண்டுமாய் பாவம் செய்தபடியால் 40 வருஷம் பெலிஸ்தருடைய கைக்கு இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்தார். So the Lord has given the Israelites in the hand of the Philistines is just because he has done the sin against the Lord. அப்பொழுது தான் குடும்பம் வாசிங்க. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மெலடியா இருந்தால். போதும், வாசிங்க, நீங்க வாசிங்க. Turn the chapters 13 to a certain man of Jorah named Manoah from the clan of the Danites had a wife who was childless, unable to give birth. அப்ப அவன் யாரு? தான் வம்சத்தான். So he is from the clan of the Danites. 12 கோத்திரங்கள்ல இந்த தான் வம்சம் யாருடையதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். யாக்கோபு 2 திருமணம் செய்த ஒரு ஆளுடைய பேர் என்ன போன வார்த்தை சொன்னால்? லேயாள், மற்றது ராகேல். ஹல்லேலூயா. அப்ப ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தபடியால் ராகேல் வந்து தன்னுடைய வேலைக்காரியோடு தன்னுடைய கணவனை சேர்த்து அதன் மூலமாய் என்னுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ராகேல் கொண்டு வந்து அங்கே யாக்கோபோடு விடும்போது பாருங்க, அங்கே அந்த வேலைக்காரிக்கு வந்து குழந்தை பிறக்கிறது. அங்கே ராகேல் வந்து கர்த்தர் என்னுடைய நியாயத்தை கேட்டார், எனக்கு நீதி செய்தார் என்று சொல்லி தான் என்று சொல்லி பெயர் வைத்தாள். So the Lord has stopped the Rachel to be conceived. So that's the reason Rachel has called her servant to be with her husband to give her birth. That's where the Rachel has said, like, the Lord has seen me and he has given me the judgment, and that's where he has seen the child. இப்ப அந்த தான் குடும்பத்திலே வந்து மனோவா என்று சொல்லப்பட்ட அந்த மனுஷனுடைய அந்த குடும்பத்தில் அவன் மனோவாவுடைய மனைவி பிள்ளை இல்லாத மலடியா இருந்தாள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். So that's where the Rachel has kept the name as a Danite from the clan. So and also we can see a wife over there who is a childless and she couldn't give a birth. 3வது வசனம் அந்த ஸ்திரீக்கு தரிசனமா. எந்த ஸ்திரீக்கு? மனோவாவுடைய மனைவி. தான் கோத்திரத்தினுடைய ஒருவன் தான் மனோவா. மனோவாவுடைய மனைவி யார் தரிசனமாகி? தூதனானவர். வேதத்திலே வந்து தூதன் என்று சொல்லி சொன்னால் தேவ தூதனை குறிக்கிறது, தூதனானவர் என்று சொல்லி சொன்னால் கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறது. So if you see in the Bible, if the தூதன் என்று சொல்லி சொன்னால் ஏஞ்சல்,
தூதனானவர் என்றால் லார்ட் ஜீசஸ் குறிப்பிடப்படுகிறது. So the angel of the Lord, the angel means it's a Lord. ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் ன்னு சொன்னா அதோட மீனிங் வந்து ஜீசஸ். So angel of the Lord is the Jesus Christ, and if the angel, it's the angels. ஆமென் ஆமென். ஏஞ்சல்னு சொன்னா ஏஞ்சல். ஹalleluya. அப்ப ஏஞ்சல் ஆஃப் லார்ட் வந்து கர்த்தர் மனைவி யாருடைய மனைவிக்கு வந்து என்ன சொல்றாரு வாசிங்க. ஆம். அவளை நோக்கி ம். இதோ பிள்ளைப்பெறாத மெலடியான நீ கற்பந்தரித்து குமாரனை பெறுவாய். ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சைரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு நீ திராட்சை மதுபானம் குடியாதபடிக்கு வீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். அப்பொழுது 6வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல தேவனுடைய தூதரின் சாயலைப் போல இருக்கிறது. பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சைரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாகி இருப்பார் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய தூதனானவர் கர்த்தர் வரும்பொழுது யார் இல்லை அந்த இடத்துல? ஹஸ்பண்ட் இல்லை. புரிஞ்சு கொள்றீங்களா? ஹஸ்பண்ட் இல்லை. அவர் வந்து நான் ஷோர்ட்டா சொல்றேன், ஹஸ்பண்ட் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆரிடம் தூதனானவர் பேசுகிறார்? கர்த்தர் பேசுகிறார் மனோவாவுடைய மனைவிக்கு. என்ன பேசுகிறார்? நீ ஒரு குமாரனை பெறுவாய். பேசுங்க, நீங்க பேசுங்க. நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவன் வந்து நசரேயனாய் இருப்பான் என்று சொல்லி யார்கிட்ட போய் சொல்றாள்? கணவன்கிட்ட போய் சொல்றாள். So angel of the Lord has appeared to her, to the wife, and not to the husband, that is a Manoah, and the Lord is saying that you will become a pregnant and you will have a son. That's where the wife has came and he told to her husband, saying that the angel of Lord appeared to me and said that I'll become a pregnant and I'll bear a son. இப்போ மனைவி போய் எல்லாவற்றையும், அதாவது தேவதூதன் சொன்ன எல்லாவற்றையும் கவனமாக தன்னுடைய கணவனுக்கு சொன்னானா? So very carefully the wife has went to the husband and said like what all the things that happened through the angel of the Lord. சொன்னாளா? Whether she has said everything to the husband. நீங்க சொல்லுங்க. சொன்ன கவனமா சொன்னாங்களா? மனைவிமார்களே, ஸ்திரீமார்களே, எல்லாத்தையுமே கணவனுக்கு சொன்னாங்களா? சொல்லுங்க. என்னால் மிஸ் பண்ணிட்டாங்களா? மீதியா அங்கே வந்து பாருங்க, பெலிஸ்தருடைய கைக்கு 40 வருஷம் கர்த்தர் 1வது வருஷத்தை நாங்கள் வாசித்தோம். அது நான் சும்மா ஒரு குழுவா தாரேன். ஹல்லேலூயா. இப்பொழுது கரெக்டா போய் மனைவி சொன்னாளா? அந்த ஸ்திரீ போய் மனோவாவுடைய மனைவி தேவதூதன் சொன்னதெல்லாம் சொன்னானா? அதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு ஆராதனை நடக்கும் போது பாருங்க, கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனைவியானவர் இருந்தால் நல்ல, கணவன் பிஸியாக போனாலும் கரெக்டாக போய் சொல்லி போடணும், இன்னென்னதான் ஆண்டவர் பேசுகிறவர் அப்படின்னு சொல்லி. எங்களோட ஸ்திரீமாரிகளுக்கு சோஸ்திரம், கரெக்டாக பேசுகிற ஆக்கள் என்ன கூட்டி குறைச்சி பேசுகிறீங்களா? கரெக்டாக பேசுவீங்களா? அல்ல கொஞ்சத்தை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு, சில பேர் போய் ஒரு ஆளுக்கு சுகமில்லை, ஒரு வியாதியோடு இருக்கிறன்னு சொல்ல போவாங்க. சொல்ல போயிட்டு எல்லா காரியங்களை குறித்து பேசுவாங்க. அவர் அங்கே போயிட்டார், இங்கே போட்டார், அது போட்டார், இது போட்டார். போயிட்டு கடைசியில்
அந்த வியாதி என்று சொல்லவே மறந்து போவாங்க, என்னத்துக்காக பார்க்க போகணுன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், பக்கத்தில் டீ பேக்ஸ் முடிஞ்சோன்னு போய் டீ பேக் எடுத்து கொண்டு போகிறேன்னு போட்டு வீட்டுக்கு போவாங்க. இப்போ அங்கே போய் நல்லா பேசிட்டு அவங்க சொல்லுவாங்க, அண்ணா ஒரு டீ குடிச்சிட்டு போங்க, அக்கா ஒரு டீ குடிச்சிட்டு போங்க, தாங்க டீன்னு குடிச்சிட்டு டீ பேக்ஸ் என்ன செய்வாங்க, மறந்து போய் வந்துடுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? அதோடைய பிள்ளைகளை அல்லேலூயா. டீ பேக்கை ஒரு சில்லி பவுடர் ஏதோ ஒன்று போன வாரம் சொன்னபடியாக நான் இதை டீ பேக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். அல்லேலூயா. ஏதோ ஒன்று பாருங்க, இந்த ஸ்திரீகள் வந்து கவனமாய் கேட்கிறவர்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை ஒன்றை சொல்ல விட்டுட்டார்கள். என்ன சொல்ல விட்டார்கள்? என்ன சொல்ல விட கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க? அது கரெக்டாக சொல்லிட்டாங்க. திராட்சரசம் குடிக்க வேண்டாம், கத்தி போட வேண்டாம், அது நசரேயாய் எண்ணாவது என்ன, அது கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை சொல்ல விட்டுட்டாங்க. யாருக்கு? ஹஸ்பண்டுக்கு சொல்ல விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் வளவளவலன்னு சொல்றாங்க. ஸ்திரீகள், நான் குறைச்சி பேசுறதுன்னு இல்லை, நான் கூட்டித்தான் பேசுறேன். நல்லா சோசிரம், மனைவிக்காக சோசிரம், எல்லாருக்காக சோசிரம். கரெக்ட். ஆண்டு உண்டை பாருங்க, பிரசங்கம் நல்லா இருந்தது. பாஸ்டர் நல்லா ஜோக் பண்ணினார். என்ன பிரசங்கம்? அந்த பைபிள் எடுத்து வாசி, அப்போ உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இல்லையாமாவா? அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, முக்கியமாய் ஆண்டவர் சொல்ல வந்த என்ன சொல்லினால், பெலிஸ்தருக்குள்ள இருந்து உன்னுடைய குழந்தை வந்து, நீ இப்ப என்னவா இருக்கிறாய்? மலடியா இருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, மலடியை வந்து அந்த மலட்டு தன்மையை நீக்கி அவர் ஆசீர்வதிக்கிறவர் தேவன், நம்முடைய தேவன். So our Lord is a Lord who will give the child to the childless women. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, என்னட்ட என்ன தகுதி இருக்கிறது? என்ன தேவன் ஊழியத்துக்கு அழைத்து கொண்ட ஒண்ணுமில்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, அவன் மீன் பிடிக்கிறான். என்ன தகுதி இருந்தது? ஆண்டவரோட கூட இருந்தான். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார், வாயின் வார்த்தைகளை பேசும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறபடி, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறபடி, எங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். மற்றபடி ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் சாதாரண மனுஷர்கள். ஹல்லேலூயா. முக்கியமான காரியத்தை அந்த ஸ்திரீ சொல்ல மறந்துட. என்ன காரியம்? நான் பிள்ளை, அவள் சொல்ற என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாம் சொல்லியிருக்க, மதுபானம் குடிக்காதே எல்லாம் சொல்லி போட்டு அந்த கடைசி காரியத்தை அவள் சொல்ல விட்டுட்டாள். So this woman, what all the things the angel of the Lord has appeared and said, like she didn't convey everything to her husband. நாங்கள் உமன்ஸை மாத்திரம், லேடிஸை மாத்திரம் நாங்கள் குறை சொல்லிப்பட்டு தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நானும் நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். So we couldn't find a fault in the woman, and we can say her like whatever. மனைவி எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார், அவள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாள் என்று போட்டு அவளுடைய தலையில் எல்லாத்தையும் கட்டிவிடக் கூடாது. So as a man, we shouldn't keep all the things on the wife's hand, like where the wife will do everything. We shouldn't do like that. அப்ப ஆண்டவர் என்னை குறித்து, உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. So the Lord has a plan and the purpose for each one of us. மனோவா கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? So that's where the Manoah asked and prayed to the Lord, like what I have to do for you. என்னுடைய பங்கு என்ன? So what is my portion? என்னுடைய ஊழியம் என்ன? And what is my ministry to do? சபையில நீங்க கொடுத்த சபையில நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? So you have given me the church, and what I have to do for the church. இந்த ஸ்திரீ போய் சொல்றா, நல்ல காரியத்தை எல்லாம் சொல்ற. ஆண்டவர் தூதராவோட சொல்லி இருக்கிற, மதுபானம் குடியாத, திராட்சசம் குடியாத, நல்லது. ஹல்லேலூயா. அவன் நசரேயனாகி இருப்பான். அவன் பிறந்த நாள் துவங்கி சகோதரனுடைய கத்தி அவனுடைய தலை முடியில படக்கூடாது என்று எல்லாத்தையும் சொல்லிட்டு முக்கியமானது உண்டு அவள் சொல்லவில்லை. She missed to say an important thing to her husband. She said everything like not to drink wine or fermented drink, or not to eat anything unclean, whereas she didn't say a very important thing that the angel of the Lord has said to her, that is the lead in the delivering of the Israel from the hand of the Philistines.
13வது 5வது வசனம், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்குள் நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஹalleluya. So that's where in the Judges 13:5 it says the angel of the Lord has appeared to the woman and said like he will be the one who will take the lead in delivering the Israel from the hands of the Philistines. 40 வருஷம் இந்த பெலிஸ்தருடைய அடிமையில இருக்கிற இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை யார் விடுதலையாக்குறது? தேவனுடைய பிள்ளைகளை யார்? சிம்சோன். ஹalleluya. அந்த இடத்துல சிம்சோன் தான் விடுதலையாக்குறார். இப்பொழுது மனோவாவுடைய மனைவிக்கு தேவனுடைய தூதனானவர் என்ன சொல்றார்? தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்றார்? So for 40 years there is one person who's called the Samson who has delivered all the people, all the Israel people from the Philistines' hand, and that's where the angel of the Lord has told to the wife, Manoah's wife, நீ ஒன்றுமில்லாம இருக்கிற, நீ மலடியா இருக்கிற, ஹalleluya, பிள்ளைகள் இல்லாம இருக்கிற, நான் அந்த உனக்கு குழந்தையை கொடுக்கிறேன். அந்த குழந்தை 40 வருஷமா இருக்க இந்த பெலிஸ்தியரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளுவான். So that's what the angel of the Lord has appeared to the wife and said that you are a childless, then I will give you a child, and this boy will deliver all the people, Israel people, out of the Philistines who were there under 40 years. ஆண்டவர் உங்களுக்கு தாமதமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், ஒரு குழந்தையை கொடுத்தாலும், அந்த குழந்தை மூலமாய், அந்த ஆசீர்வாதம் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆசீர்வாதம் உங்களுக்கு புரிந்து கொண்டவர்கள் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Even though if it is a delay that in your bearing a child, for sure the Lord will give you a child and there will be a plan for the child. ஹalleluya. ஆண்டவர் பாருங்க, அவளை ஆறு சிம்சோனை கூட ஆருக்கு அன்னாள் பாருங்க மலடியா இருந்தால் அவள் சாமுவேலை கொடுத்தார். ஹalleluya. சாமுவேலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். So even Hannah was childless, but then the Lord has given a Samuel to the Hannah and the Lord has blessed Anna. சாமுவேல் 3 விதமான ஊழியங்களை செய்தான். So Samuel has done 3 types of ministry. தீர்க்கதரிசி, நியாயாதிபதி வந்து பாருங்க 3 விதமான ஊழியங்கள், ஆசாரிய ஊழியங்கள். So there were like 3 types of தீர்க்கதரிசி, ministry. நியாயாதிபதி, ஆசாரிய 3 ஊழியங்களை சாமுவேல் செய்தார். So one is the prophecy ministry that he has done, and the second one is the judgment ministry he has done, and third one is like he was teaching to the people. உப்பங்களுக்கு கிடைக்கலைன்னு சொல்லி கவலையா இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் அந்த நேரம் வரும்பொழுது கொடுக்கும்போது அந்த குழந்தை அல்ல அந்த தேவையை அது பயங்கரமாய் கர்த்தர் பாவிப்பார். So it's not our time that what we are expecting. On the Lord's time the Lord will give us the child, and with that child the Lord will do a great plan. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்றேன். ஹalleluya, ஹalleluya. ஒன்றும் இல்லாதவைகளை இருந்து உருவாக்குறவர் தான் நம்முடைய கர்த்தர். So with the prophecy I'm saying that like the Lord will do a things with where ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி சொன்னார், உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி சொன்னார், அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். So if suppose the Lord is doing a great miracle in your life, and that will be the Lord's glory. ஹalleluya. ஆண்டவர் பாருங்க, அற்பமான எங்களை ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார், எங்கள் மூலமாய் தன்னுடைய காரியத்தை அவர் செய்ய வாஞ்சிக்கிறார், விருப்பப்படுகிறார். So we are nothing, but still the Lord has known or called each one of us, and through us the Lord will do his things, and all these things will be glorified to him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். So whoever it might be, there are like so many young childs are there, teens are there, like, but then today we can ask to the Lord like what I have to do for you, Lord. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். So what I have to do for you and what is your will. இந்த குழந்தைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க, ஒன்றும் இல்லை, ஆனா இந்த குழந்தை வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியருடைய கைகளுக்கு நீங்கி அவளை ரட்சிப்பார். So nothing is there. She was a childless, but then the Lord has said like I will give you a child, and that child will lead and deliver the Israel from the hands of the Philistines. ஆண்டவர் பாருங்க, மனோவாவுடைய குமாரன் சிம்சோன்ட காரியத்தை நான் இந்த நாளில நான் தியானிக்கல, நேரம் இல்லை. ஆண்டவர் சித்தம்னு சொன்னால் அடுத்த வாரங்களில் நாங்கள் பார்க்கலாம். இந்த சிம்சோன் வந்து பாருங்க, யாரை விடுதலையாக்கும்படியாக அவன் தேவனாலே கொடுக்கப்பட்ட மனுஷன் சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக. So Samson is the
boy who has given by the Lord, and that person, that boy will deliver the Israel from the hands of the Philistines. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார். So the Lord is giving a child to the people just to safeguard the Israel nation. ஹல்லேலூயா. இவள் போய் இந்த ஸ்திரீ மனோவாவுடைய ஸ்திரீ வந்து அங்க பேர் குறிப்பிடப்படவில்லை பாருங்க. தான் கோத்திரத்தான் மனோவா. மனோவாவுடைய ஸ்திரீ வந்து கணவன்கிட்ட போய் அறகுறையா பேசிட்டா, எல்லாத்தையும் சொல்லி போட்டு அவர் ரட்சிக்க மாட்டான்னு சொல்லி அந்த காரியத்தை அவள் சொல்லாம விட்டுட்டார். So Manoah's wife has said to Manoah not everything what the Lord has said to her. இப்போ பாருங்க, மனோவா வந்துட்டு ஆண்டவர் வந்தாரா, என்ன பேசுனா சொல்லுங்க, என்ன பேசினார். So when the wife has said to Manoah, but with the excited like Manoah asked like what the Lord has what the Lord appeared and what the Lord has said to you. சபையில் நாங்கள் அப்படியா கேட்குறோம், இந்த ஆண்டவர் வந்து என்ன பேசினார் எங்களோட சொல்லுங்க. கேட்டன் பாஸ்டர், அது போய்க்கலையே என்ன செய்து போச்சு, மண் அப்படி தலையில் அப்படி சாடையை அவருக்கு கையை போட்டுட்டு கேட்டன் தான். நான் எத்தனையோ பிரச்சனையில் இருக்கிறேன், இதை மாத்திரம் நான் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன்னா. So we are coming to the church, the people who are not coming to church, when they are asking, I have heard what the preaching has been said, but not all the things I have remembered now to tell you, because I have so many problems more than that. போன வாரத்தில் என்ன மெசேஜ், என்ன பாஸ்டர் நான் எத்தனையோ மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டேன், போன வாரத்து மெசேஜை கேட்குறீங்களா. And so if suppose if I asked you like what is the message that has given like last week, then we will respond to him like so many messages in the meanwhile I have asked. And if you are asking me the last week message, I couldn't tell you. இந்த ஸ்திரீ வந்து பாருங்க, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை போய் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவள் என்ன சொன்னால் வந்து தன்னுடைய புருஷனுக்கு சொல்லி இருக்கிறார். So what she can tell to her husband, like what the Lord has said to her, that thing she has conveyed to her husband. இப்பொழுது கணவன் மனைவி சொன்னதில் அவனுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு பூரண ஒரு அவனுக்கு ஒரு நல்ல காரியம் ஒன்று தென்படையில். ஆனபடியா நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவர்கிட்டே கேட்க போகிறேன். So when the husband Manoah heard like what all the wife has said, like she was not fulfilled, so what the husband has decided, like he will ask to the Lord directly. அதுக்கான நீங்கள் சொல்லக்கூடாது, என்ன பாச சொல்கிறாங்க மனைவியை நம்பக்கூடாதுன்னு சொல்லி பாச சொல்கிறாங்க, அப்படி சொல்லல. ஹல்லேலூயா. So in that case you shouldn't say like the pastor is saying not to believe the wife. You shouldn't do like that. You have to believe your wife. நான் கண்டிப்பாக என்ன செய்யணும், மனைவி கணவரை என்ன செய்யணும், நம்ப வேண்டும் தேவட பிள்ளைகள். ஆமென். So you have to believe your wife, and even the wife has to believe the husband. மனோவா போய் தேவனிடத்திலே அவன் விண்ணப்பம் பண்ணினான். So what Manoah did is like he has asked to the Lord, he has prayed to the Lord. அந்த வசனத்தை அந்த நாளை தியானிச்சு கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் வந்து 8வது வசனத்தை தான் இந்த நாளை தியானிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்திலே வந்து நாங்கள் எங்களிடத்திலே பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு கற்பிப்பாராக. ஹல்லேலூயா என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவரை நோக்கி மனோவா வேண்டிக் கொள்கிறான். So the Manoah is praying to the Lord. இந்த இடத்துல பாருங்க, ஸ்திரீ இருக்கிறாள், மனோவா இல்லை. மீண்டுமாய் சொல்றேன், தேவனுடைய தூதனானவர் அவர் வந்து உனக்கு நீ பிள்ளை பெறாத மலடியாயிருக்கிறாய், ஆனால் உனக்குள்ளே ஒரு குழந்தையை நான் உருவாக்குறேன். அந்த குழந்தை இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாய் அடிமையில் இருக்கிற ஜனங்களை, ஹல்லேலூயா, அவர்களை மீட்டு ரட்சிப்பான். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை பாருங்க, ஒரு எனக்கு குழந்தை கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இந்த மனோவா குடும்பம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார், ஒரு அதிசயமான ஒரு குழந்தையை கொடுக்கிறார். So Manoah's family is a family like where they don't have a child, but then the Lord is doing a miracle by giving a child to that family. ஒரு அற்புதமான குழந்தையை கொடுக்கிறார். And he is giving a child which is a miraculous boy or மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது பாருங்க, ஆண்டவர்
அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். When the Manoah prayed to the Lord is listening to his petitions and the prayer, and Lord is responding to Manoah's prayer. எத்தனை பேர் விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? ஆனபடியா நீங்கள் ஜெபிக்க வேண்டும். So how many of you believe that like if you pray and the Lord will do things for us, and for sure that you have to. எத்தனை பேர் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை? எத்தனை பேர் விண்ணப்பம் பண்ணுகிறோம்? So how many of us like we are spending time with the Lord and we are praying to the Lord? Are we doing that in our life? இவ்வளவு பிஸியா இருக்கலாம், ஹல்லேலூயா, வேலையா இருக்கலாம், இவ்வளவு வேலையா இருக்கலாம். ராஜா தாவீது ராஜா பிஸியான மனுஷன், தேசத்தை ஆள வேணும். நாங்கள் என்ன தேசத்தை ஆள்றோம்? இல்லை, ஒரு மனைவியை மாத்திரம்தான் ஆள முடியும், இல்லையா? அதுவும் இல்லைன்றாங்க. அந்த மனைவியை மாத்திரம்தான் ஆள வேணும், அதுவும் என்னங்கள் என்ன பாசம், மனைவியை ஆள முடியாதுன்னு சொல்லி. தாவீது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிற ஒரு ராஜா, பிஸியானவர். So the King David, who is like busy in his life, ஆனா என்ன சொல்ற, நான் அங்கே தேவனுடைய சமூகத்தில் போய், கர்த்தருடைய சமூகத்தில் போய், தேவனுடைய சமூகத்தில் இருந்து நான் ஆராய்ச்சி செய்வேன், தேவனை குறித்து நான் ஆராய்ச்சி செய்வேன். so but then the King David is saying that I will sit in the Lord's presence and I will research about what the Lord is and how the Lord will do. அல்லேலூயா. அங்கே மனோவா தேவனத்தை விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவர், குழந்தை இல்லை எங்களுக்கு ஆண்டவரே. என்னுடைய மனைவி பாருங்க எவ்வளவு கண்ணீர் வந்திருக்கும். என்னுடைய மனைவி அவள் மலடியாக இருக்கிறாள் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஒரு குழந்தையை தரப்போறேன்னு சொல்லிங்க. ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படி நான் வளர்க்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அந்த குழந்தைக்காக என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே? So the Manoah prayed to the Lord, we are a childless, my wife doesn't have a child, like what I have to do for the child, because you have said to my wife that you will give a child. So if the child comes, like teach us like what we have to do for the boy. பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? So what we have to do for the child who is going to born. சபைக்காக, பெத்தேல் சபைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? So what I have to do for the church, the Bethel church. ஹல்லேலூயா. பவுல் மீண்டுமா ஞாபகப்படுத்துறேன், தரையில விழுந்த ஆண்டவர்கிட்ட கண்கள் பார்வை இல்லாத நிலைமையில சொல்ல, ஆண்டவரே என்னை கொண்டு நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. So again I'm reminding you that the Paul who doesn't have a sight, but then still he has asked to the Lord like what I have to do for you and what is your will to do. இந்த நாளும் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்று சொல்ற, நான் சபையில் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? So today we can ask to the Lord like each one of us like what I have to do for the church. மீண்டுமாய் நான் சொல்றேன், ஒவ்வொருவரும் சபையில் நீங்கள் அங்கங்களாக இருக்கிறீர்கள். அங்கத்தவர்கள் அல்ல, அங்கங்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பெத்தேல் சபைக்கு ஆண்டவருக்கு தேவை. So I'm again telling you, each one of us are like part of this Bethel church, and you can ask to the Lord like what I have to do for the church. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? And you can ask to the Lord like what I have to do. இந்த மனோவா இந்த குழந்தையை வளர்ப்பதற்காக, ஆண்டவரே என்னுடைய பங்கு ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே பங்கு என்ன ஆண்டவரே? So this Manoah has asked to the Lord like to bring up this boy, like what is my portion and what is my part that I have to do. தனியாக கிறிஸ்மஸ் ஆராதனை வந்தோன்னு ஆண்டவரே என்னுடைய பங்கு என்ன, அந்த ப்ரோக்ராம் இந்த இல்லை, என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே? ஹல்லேலூயா. என்னை கொண்டு நீர் செய்ய என்ன சித்தமாக இருக்கிறீர்? So it's not only on the particular occasion, it's like all the time that we have to ask the Lord like what is my part that I have to do for you. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். So the Lord will do a great விசுவாசிக்கிறவர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do a great things on you. உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். So through your family and your child. ரட்டிப்பான குழந்தை இல்லையா, 2 குழந்தைகளை தந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். So if you don't have a child for இதை நீங்க எழுதி வச்சிருங்க, தீர்க்கதரிசனமா சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல ஓடி போய் மனோவா, நான் சொல்லி முடிக்க போறேன். தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் அங்கே ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணபடியாக நான் சொல்லி முடிக்க போகிறேன்.
ஆண்டவர் அங்கே தூதனாவட்ட ஓடி போய் மனோவா கேட்கிறா என்னன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே உம்முடைய பேர் என்ன ஆண்டவர், உம்முடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறா மனோவா. So the Manoah has asked to the Lord, like, what is your name? மோசே ஆண்டவரை கேட்டான், தேவனை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய பேர் என்ன ஆண்டவரே. Also the Moses has asked to the Lord, like, what is your name? ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் பிதாக்களுக்கு நான் வெளிப்படுத்த இப்பொழுது நானே தேவன், நான் என்று சொல்லி I am the I am. So the Lord has replied to the Moses and the Manoah and to the each one of us, like whoever we asked to the Lord, and the Lord has said to them that I am the I am and I am the Lord. ஆமா, இந்த மனோவா வந்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட போய் கேட்க, உம்முடைய நாமம் என்ன சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ரெண்டாமுதா போய் ஜெபம் பண்ண, ரெண்டாம் முறையும் தேவன் ஆன்சர் பண்ண, வீட்டை கொண்டே வாசிச்சு பாருங்க, ஓடி போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய பேர் என்ன. So even second time the Lord has revealed to the Manoah. So while that time Manoah has run to the God and asked, like, what is your name? அதற்கு தூதனானவர் 18வது வசனம் 13 அதற்கு தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது, நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். So that's where he has replied in the 18th verse. He said, like, he replied, why do you ask my name? It is beyond the understanding. ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்காங்க அதுல? So why do you ask my name? It is beyond the understanding. அண்டர்ஸ்டாண்டிங். சில பைபிள்ல வந்து பாருங்க சீக்ரெட் என்று போட்டிருக்காங்க, சில பைபிள்ல வந்து ஒண்டர் என்று போட்டிருக்காங்க, ஒண்டர்ஃபுல் என்று போட்டிருக்காங்க, ஒண்டர். ஹல்லேலூயா. ஒரு நாமம் எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயமானது. ஹல்லேலூயா. அதிசயமான. நீ ஏன் என்னுடைய பேரை கேட்பாய், என்னுடைய பேர் என்ன, அதிசயமானது. So when you ask his name, and the Lord has replied that it is a wonder things. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்றேன், நீங்க யோசிக்கிறீங்க அவருடைய நாமம் என்னது, அப்ப அவர் என்ன செய்வார் உங்களுக்கு போதாது தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வாயில இருக்க நானும் உள்ளுக்கு இருக்கா சொல்ல முடியாம, அவருடைய நாமம் அதிசயமானது. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். சொல்லுங்க, அவருடைய நாமம் அதிசயமானது. போதா, உங்க வாய்க்குள்ள முத்து கிடக்கு, புல்லட் முத்துக்கள். ஹல்லேலூயா. விழும்போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. மைக்ரோஃபோன் இல்லாமே ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து மைக்ரோஃபோன் இல்லாமே பிரசங்கம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சொல்லுங்க, இயேசு இன்னும் போதா தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது இயேசு ஆமென். பக்கத்துல ஆட்கள் இறுக்கி கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. Next to other person say, like, the Lord அதிசயமானவர். ஆண்டவர் அதிசயமானவர். அதிசயமான பெரிய காரியங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிப்பமா தேவனுடைய பிள்ளைகள், எழுந்து நிப்பமா. அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும்? மனோவா கேட்டான், நான் இந்த குழந்தை வளர்க்க நான் என்ன செய்ய வேண்டும்? பவுல் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து ஒவ்வொருவரையும் குறித்து இந்த பெத்தேல் சபையிலே கர்த்தர் ஒவ்வொரு சித்தத்தை வைத்திருக்கிறார், விருப்பத்தை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் அவருக்கு ஏற்ற பாத்திரங்கள். வணைந்து கொண்டிருக்கிறார். இந்த தான் வம்சத்தானாகிய அந்த மனோவா, அவருடைய மனைவி குழந்தை இல்லாமல் மெலடி என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவளிடத்திலே போய் தூதனானவர் கர்த்தர் போய் சொல்லுகிறார், நீ மதுபானம் குடிக்காதே, திராட்சசம் குடிக்காதே, அவன் நசரேனாகிய இருப்பான். நேரம் போதாதமை இருக்கிறவள் அந்த காரியங்களை குறித்து நான் விளக்கி சொல்லவில்லை. மதுபானம் குடிக்கும்போது, திராட்சம் குடிக்கும்போது பாருங்க, அந்த மதுபானம் தான் எங்களை கண்ட்ரோல் பண்ணும்.
நீ பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். எண்ணாகமத்திலே நாங்கள் 3வது அதிகாரத்திலே நசரேயனுடைய அந்த விரதம் அதை குறித்து ஆண்டவர் எழுதுவீங்க. யூதன் எப்படி அவன் விதரம் இருக்க வேண்டும், இந்த காரியங்களை குறித்து அங்கே மனோவாக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இந்த மனோவா மனைவி வந்து சொல்றார், அப்படி ஒரு தூதன் சொல்லிட்டார். பெரிய சந்தோஷம் மனோவாக்கு, பெரிய ஒரு எக்ஸைட்டிங், பெரிய மிகுந்த சந்தோஷம் இந்த மனோபாவுக்கு. எனக்கு குழந்தை கிடைக்க போகுது, என்னுடைய மனைவி மெலடியா இருந்த குழந்தை கிடைக்க போகுதுன்னு சொல்லி மிகுந்த சந்தோஷம். ஆனாலும் விண்ணப்பம் பண்ணி நான் என்ன செய்ய வேண்டும், இந்த பிள்ளைக்காக நான் என்ன செய்ய, என்னுடைய பங்கு என்ன? ஆண்டவரே, சபையிலே நீங்கள் கொடுத்த என்னுடைய ஊழியம் என்ன ஆண்டவரே, என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே? ஹல்லேலூயா. எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய நீங்க சித்தமாக இருக்கிறீர்கள்? என்னை கொண்டு என்ன செய்ய நீங்க சித்தமாக இருக்கிறீர்கள்? மீண்டுமாய் தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறான். எப்பொழுது மனோவா தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனுஷன் மீண்டுமாய் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் மீண்டுமாய் மனோவோடு பேசுகிறார். மனோவா தேவனிடத்தில் போய், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி போய் கேட்கிறான். தேவன் சொன்னார், நீ ஏன் என்னுடைய நாமத்தை கேட்கிற, நீ ஏன் என்னுடைய நாமத்தை கேட்கிற, என்னுடைய நாமம் அதிசயம் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். அதிசயமான காரியங்கள், ஹல்லேலூயா, அதிசயமான காரியங்கள், இல்லாதவைகளை உருவாக்குறது, அதுதான் அதிசயம், அற்புதங்கள் அல்ல. ஒருவன் வியாதியாயிருந்து அந்த வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது மாறினால் அற்புதம் தேவனுடைய பிள்ளைகளை, இது அதிசயம். இல்லாதவைகள் உருவாகும். குழந்தை இல்லையான உருவானது. மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அதிசயமானவர். இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்க ஒரு காரியத்துக்காக, அவர் அதிசயம் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். கர்த்தர் அதிசயமானவர். கர்த்தர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமான தேவன், அதிசயமான தேவன். இந்த இடத்திலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க. வலது கரங்களை உயர்த்தி, தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க அதிசயமானவர், நீங்க அதிசயமானவர் அப்பா. நான் என்ன செய்ய வேண்டும்? மனோவா தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே நான் என்ன செய்ய, என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே, என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே? ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துலேருந்து போகும்போது கர்த்தர் ஒரு விடுதலையோடு பிள்ளைகள் போகத்தக்கதாய் நீங்கள் கொடுத்த ஆண்டவரே அந்த ஊழியத்தை கர்த்தருக்காக ஆண்டவரே தகப்பனே, இன்னும் தேவனுடைய கிருபையில் நிறைந்து ஊழியங்களை தைரியமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் உமக்கென்று செய்ய, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அந்த பிள்ளை வளர்ந்த ஆண்டவரை, சிம்சோன் அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் ஆண்டவரை ஜனங்களுக்கு மீட்பை கொண்டு வந்த என்று சொல்லி வேத வசனங்களை வாசிக்கிறோம் ஐயா. அதிசயமான தேவன், அதிசயமான தேவன். கர்த்தர் அதிசயங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
தேவைகளோடு ஆண்டவரே அநேக நாட்கள் இந்த இடத்துல ஆண்டவரே கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. தேவைகளுக்காக ஆண்டவரே, தேவைகளை கர்த்தர் சந்தைங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமான இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. அதிசயமான காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து எங்களை பொறுப்படுப்பீராக வழி நடத்துங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அந்யோன்யம், அவர் 2வது வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதிசயங்களை காண்பீர்கள். ஆண்டவரை கேளுங்க, என்னுடைய பங்கு என்னன்னு சொல்லி கேளுங்க. அந்த பங்கை நீங்கள் செய்யுங்க. என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க கேளுங்க, ஆண்டவர் செய்வார், பெரிய காரியம் செய்வார். ஆமென். God bless you எல்லாருக்கும்.